அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வீடியோ தான், ஓகேவா? நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டில் வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ரொம்ப பயங்கரமாக. வெளியில் வந்து வீடு வரவே சாக்கடை, ட்ரைனேஜி எல்லா அசிங்கமுமே, மனித கழிவுலேருந்து எல்லாமே இந்த வீட்டு வாசல் வர படிக்கட்டு இறங்கும் போதே வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த வீட்லேயும் நிறைய எலி தொல்லைகள் அது தொல்லைன்ட்டு ஃபஸ்ட்டு மெயினாக ரீசன் வந்து ட்ரைனேஜ் தான். அதால் எல்லாருக்குமே இங்கே இன்ஃபெக்ஷன் ஆகுது, ரொம்ப உடம்பு சரியாமல் ஆகிட்டுருக்குது. நாங்கள் வந்து சொல்கிறோம்ல, காலி பண்ணணும் சொன்னோம். ஒரு வீடு வந்து பார்த்துருக்கோம், அவங்கக்கிட்ட வந்து டைம் கேட்டிருக்கோம், கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கிட்ட டைம் கேட்டிருக்கோம் நம்ம வந்து காலி பண்ணி போகிறதுக்கு. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோவில் வந்து சொல்கிறேன் எப்போ. ஆனால் நம்ம ஜனவரிக்குள்ளே இங்கேருந்து மூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா இருக்க நாள் அதிகமாக ஃபுல் தண்ணியுமே வெளியில் வந்து வாசலாண்டை வந்து நிற்கிது. நீங்கள் அதை வந்து விலாகில் பாருங்கள். வீடியோ எடிட் பண்ணி போகணுன்னு நினைக்கிறோம், போடவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோஸ் கிட்டே எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு சாமுக்கு சுத்தமாக டைமில். எனக்கு ஒரு கேண்டில் ஆர்டர் வேறு வந்துச்சா, அதனால் நான் கேண்டில் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஒரு 2 நாளாக 3 நாளாக அதுக்கே அலைஞ்சிட்டோம். அப்புறமா கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமெல்லாம் வந்துச்சு, அதனால் அந்த ப்ரோக்ராம் அது மாதிரி போயிட்டுருக்கனால என்னால் சாரி வீடியோவே போட முடியல ஒழுங்காக. 3 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு திரும்ப ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து என்கொயரி கேட்குறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். அப்படி நீங்கள் கால் பண்ணி பேசினாலும் பேசுங்க, நாங்கள் வந்து பேசுவோம், ஓகேவா? அதுக்கு அடுத்தது வேறு என்ன சொல்லணுச்சேன். அப்புறமா அதான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து ஃபோன் கால் மெசேஜ் எல்லாமே பண்ணுறீங்க, ரீப்ளை வந்து பண்ண முடியல எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கே கொஞ்சம் டைம் வந்து பயங்கரமாக டைம் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கால அவகாசம் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் எல்லாம் 1 லேக் கேட்குறாங்க. அந்த 1 லேக்கில் வந்து நமக்கு கால்வாசி முக்கால்வாசி அது மாதிரி தான் நாங்கள் வந்து பேசிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வீடு பார்த்தோம். ஒரு வீடு மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லலாம். அது வந்து கேட்டிருக்கோம். அவங்களும் எங்களுக்கு வந்து ஜனவரி 15 வரை எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு அட்வான்ஸ் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுங்கன்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்போ வீடு காலி பண்ணி ஷிஃப்ட் பண்ணாலும் கிட்டத்தட்ட நம்ம கை செலவுக்கே கிட்டத்தட்ட ஒரு 15,000 நமக்கு வேணும். நான் வண்டி வச்சு பொருள் எடுத்துகிட்டு போகணும், ஏசி கழட்டி மாட்டணும், நம்ம வேலைகளெல்லாம் விட்டுட்டு எல்லாமே பண்ணணும். அதுக்கும் நம்ம வந்து காசு ரெடி பண்ணணும். அது மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஆர்டரும் சின்ன ஆர்டராக இருந்தால் கூட, நைட்டி ஆர்டராக இருந்தாலும் அதை எடுத்து பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அட்வான்ஸ்க்கு வந்து சேர்க்கணும். அதுக்காக நானும் சாமும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது உங்களுக்கு கீழே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? கீழே மெழுகுவர்த்தி, இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டமே இந்த இடம் தான். மெழுகுவர்த்தி 100 மெழுகுவர்த்தி ஆர்டரு திடீர்னு வந்துச்சு. அதனால் இன்றைக்கி போயிட்டு பொருள் எல்லாமே வாங்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் நாங்கள் வந்தோம். அந்த அளவுக்கு பிஸியான ஷெடியூல் வந்து போயிட்டுருக்கு. அதான் சொன்னோம் பார்த்திங்களா, நமக்கு சின்ன வேலைனாலும் அதை நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 15க்கு அப்புறமா நல்ல சூப்பராலாம் ஆர்டர் வந்து எடுத்துருவோம். மசாலா ஆர்டரும் நம்ம வந்து எடுக்கலாம். அந்த நீங்கள் எல்லாமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அந்த வீட்டுக்கு வந்து நம்ம போகணும். இன்னும் கொஞ்சம் பண தேவைகள் எல்லாமே இருக்குது. ஓரளவுக்கு எங்களால் மேனேஜ்மெண்ட் பண்ண முடிகிற அளவுக்கு ஒரு இது இருக்குது. இன்னும் வந்து நாங்கள் வெளியில் வந்து ரெடி பண்ணணும். நாங்கள் எஃபர்ட் போடணும் நிறைய. நம்மளுடைய பிஸ்னஸ் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணுறது, சாம் வண்டி ஓட்டுறது, மெயினாக பிஸ்னஸ் வச்சுக்கோங்க. அது மாதிரி சின்ன வேலைகள். அப்புறமா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இன்னும் நமக்கு வர சேல்ரி, சம்பளம், யூடியூப் இது அது மாதிரி வச்சு ஒரு கணக்கு நாங்கள் பண்ணி வச்சுருக்குறோம். பார்க்கலாம், அது வந்து முடிஞ்சிடும். நம்ம வந்து போகணும். அப்புறமா கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு 3, 4, 5 ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கும் நம்ம வந்து தயாராகணும். இந்த மாதிரி இப்போ எனக்கு மைண்ட் செட்டப் எப்படி இருக்குன்னா, சாம் வந்து இந்த வீடியோ நீயே பேசி நீயே போட்டுருந்தாரு. கிச்சனில் ஏதோ வேலை பார்த்துட்ருக்காரு.
மைண்ட் செட்டப் இப்போ எப்படி இருக்குன்னா, உண்மையாக சொல்லப்போனால் எந்த ஃபோன் எடுத்து பேசவும் பிடிக்கல, எந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ரீப்ளை பண்ண பிடிக்கல. ஏன்னா மண்டேல அவ்வளோக்குள்ள டிப்ரெஷன், ப்ரெஷர் அதிகமாக இருக்குது நமக்கு. ஏன்னா நமக்கு இருக்கிற வேலையும் அப்படி. இப்போ எங்கேயாவது போய் இந்த கேவலமான இந்த நாற்ற சாக்கடையிலேருந்து கிளம்பி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இளைப்பாறலாம் அப்படிங்கிற மைண்ட் வந்துச்சு. எப்படி ஒரு பறவை தப்பிச்சு பறந்து போயிட்டு ஒரு மரத்துலையாவது ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல இளைப்பாற உட்காரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு எங்களுடைய மைண்ட் செட்டப் வந்து மாறி போச்சு. அப்புறமா இன்னைக்கு முடியாது, நாளைக்கு இருந்து கொஞ்சம் எல்லா திங்ஸுமே நாளைக்கு எங்களுக்கு வந்து ஒரு 2 கொரியர் வந்து அனுப்ப வேண்டியது வேலை இருக்குது. இன்றைக்கி ஒரு கொரியர் அனுப்பிச்சோம். அது மாதிரி கொரியர் அனுப்புகிற வேலை இருக்குது. அது வந்து கொரியர் அனுப்பிச்சி முடிச்சுட்டு வீட்டில் இருக்க அட்டை பாக்ஸில் எல்லாமே விசுவாசமாக நான் என்ன பண்ண போகிறோன்னா எல்லாமே பேக் பண்ணி அடுக்கி வைக்க போகிறேன். நமக்கு காசு ரெடி ஆன பிறகு சிட்டாக பறந்துட போகிறோம் வீட்டுக்கு விட்டுட்டு. நாங்கள் எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள்கிட்டயும் சொல்லிட்டோம். இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லலான்னு பார்த்தேன். எனக்கு வீடியோஸும் எடிட் பண்ணி போடவே முடியல எங்களால். சாமுக்கு எனக்கும் அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகுதுங்க ஒழுங்காக தூங்கவே இல்லை. கொஞ்சம் வேலையும் அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் அப்படியே வீட்லேயும் கொஞ்சம் அந்த எப்படி கீழே போட்டு புரட்டுறோம் பார்த்தீங்களா மொபைலை, வீட்லேயும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது ஒரே ரூம் தான், இந்த ஒரு ரூம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல்லாகவே சாக்கடை நாற்று அடிக்குது. சாக்கடை நிற்கிது பார்த்தீங்களா, தேங்கி அப்படியே சாக்கடை நிற்கிது. அது அப்படியே நான் வீடியோவில் உங்களுக்கு வரும், ஃபுல் வீடியோவில் இது ஒரே டேக் எடுத்து உங்களுக்கு பேசி போடுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, லைட் வைக்கலாம் இருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி எல்லாமே ஊறி எங்கள் செவுத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வருது சாக்கடை தண்ணியெல்லாம். அதனால் அவ்வளோ பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. கிளாஸுக்கு வந்து போகலை. ஜனவரி மந்த்து தான் நான் டெய்லரிங் கிளாஸுக்கு போகலான்ட்டு இருக்கிறேன். இப்போ இதெல்லாமே என்னுடைய ரொட்டீன்லேருந்து எல்லாமே கட்டாக இருக்குது. டெய்லரிங் கிளாஸும் போக முடியாது நம்ம. ஏன்னா இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணனால அந்த வேலைகள் வந்து செய்யலாம். ஏன்னா சுத்தமாக டைம் பார்த்தாது நமக்கு. காசு ரெடி ஆகுறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அது திடீர்னு நமக்கு ரெடி ஆச்சுன்னா அப்போ வந்து பேக் பண்ணாமல் இருந்தால் அது ஒரு நமக்கு வந்து இடிச்சிட்டு இருக்கும். அதனால் வந்து அதுவும் நம்ம ரெடி பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணலாம். இது வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே பேக் பண்ண இருந்துச்சு. எங்களால் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் டைட்டாக போயிட்டு இருந்துச்சு. கிறிஸ்மஸ் இதனால இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே செலிப்ரேஷன் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. நிறைய ப்ரேயர் மீட்டிங் வந்து நாங்களும் போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே இது மாதிரி இந்த ப்ரேயர் மீட்டிங், அதுக்கு அடுத்தது இந்த கிறிஸ்மஸ் எல்லாம் அவ்வளோவா செலிப்ரேஷன் பண்ணது கிடையாது. இந்த மந்த்து தான் செலிப்ரேஷன் வந்து நாங்கள் பண்ணுறோம் சொல்லலாம். ஏன்னா அது எப்படின்னா, எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு 3 வருஷமாக தான் எனக்கு தெரிஞ்சு கேரல் வந்து வீட்டில் வச்சு எல்லாருமே வீட்டில் வைக்கணும், ப்ரேயர் வைக்கணுன்ட்டு எங்கள் பாஸ்டர் ஐயா சொல்லி எல்லாருமே வந்து வீட்டில் வந்து கேரல் வச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு 3 வருஷமாக. இது 3வது வருஷம். அது வச்ச பிறகு தான் எல்லா இடத்துலையும் ப்ரேயர் மீட்டிங் வந்து இருக்குது. அதனால் அது வந்து ஜாலியாக போய்ட்டுருக்கு. ஒரு வீட்டுக்காக நாங்கள் வந்து ப்ரேயர் மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். வாரத்தில் ஒரு வீடு அப்படி வச்சுக்கோங்க. மிச்சபடி வேலைகள்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு. நான் இப்போ என்ன அப்டேட் சொல்ல வந்தேன்னா, வீடு கூடிய சீக்கிரத்தில் நம்ம மாற போவோம். விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். தேவைகள் 1000 என சூழ்ந்து நின்றாலும். அதுக்கு அடுத்தது வேறு என்னது, எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, உடம்பு தான் சரியில்லை. எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் மட்டும்தான் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. தூக்கம் வேறு ஒழுங்காகவே இல்லை. 10 நாள் ஆயிடுச்சு ஒழுங்காக தூங்கி. இன்றைக்காவது தூங்கணும்னு பார்த்தா தூங்க முடியாது. நாளைக்கு நான் அந்த 100 மெழுகுவர்த்தி கொரியர் பண்ணி அனுப்பணும் டக்குன்னு. அதனால் இந்த வேலையும் இப்போ டைட்டாக போயிட்டுருக்குது எங்களுக்கு. அதுக்கடுத்து வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், எல்லாருக்கும் நியூ இயர் வருது. நியூ இயரை செலிப்ரேஷன் பண்ணுங்கள். சாம் வந்து நியூ இயரில் வந்து ஒருத்தனை வந்து ஒன்று பண்ணிக்கிட்டாரு. அதை வந்து எப்படி இருந்தாலும் நியூ இயர் ரெசுலேஷனில் வந்து அவர் கண்டிப்பாக வந்து சொல்லுவார். அதுக்கு அடுத்தது ஆர்டர் வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சைடில் வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்து நைட்டி ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது நமக்கு. 1 2 3 அது வாங்கிட்டு தான் இருக்காங்க சிஸ்டர்ஸ். அதுக்கு வந்து நாங்கள் ஃபுல் சப்போர்ட் அது பண்ணிட்டு தான் இருக்கோம்.
எப்படி தூக்கம் வருது பார்த்தீங்களா? கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணிடுவேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் உட்காந்து எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரீப்ளை பண்ணுவோம். ரீப்ளை பண்ணாமே இருக்க மாட்டோம். எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரீப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா, ஆண்டி, அம்மா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, அங்கிள், தாத்தா, இது மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பாக சீக்கிரமாக எல்லாருக்கும் ரீப்ளை பண்ணுறேன். இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டே இருக்குது. ஏன்னா ரீப்ளை பண்ணுறதுல நல்லா கம்மியாகிட்டே வருது. அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். சாமம் கூப்பிடலாமா? இருங்க. அப்புறமா இது மாதிரி கேண்டிலெல்லாம் இருக்குது. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி. சரியா? சென்டட் கேண்டில் இது. ஆர்டர் வந்திருக்கு நமக்கு. பொள்ளாச்சிக்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஓகே, வேறு என்ன? ரொம்ப தூக்கம் வருதுங்க. பயங்கரமாக தூக்கம் வருது. உங்களுக்கு காட்டுறேன். கீழே பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாம் துணியெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் காய போடுறோம். சாக்கடை ரொம்ப மோசமாக இருக்கா, அதனால் துணி வெளியில் போட முடியல. வேணா இங்கே சாக்கடை தண்ணி காட்டுறா பாருங்கள். அப்படியே மழை பெஞ்சு தண்ணி கிடையாதுங்க. ஃபுல்லாக சாக்கடை தண்ணி தான் நிற்கிது. அங்கே தெரியுதா உங்களுக்கு தண்ணி நிற்கிறது? இது வர தண்ணி தான் நிற்கிது. ஃபுல்லாக சாக்கடை. நாற்றம் அடிக்குது. உயிரே போகுது நாற்றத்தில் எனக்கு. புகை மண்டலமாக இருக்குது. ஹலோ சார், என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? கிச்சன் கதை கூட திறந்து வைக்க முடியல. வழியில் ஏன்னா ஃபுல்லாக நாத்தம். காவா நாத்தத்தால் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறாரு சார். என்னது இது? அதாவது வாழைக்காய் பூ இருக்குல்ல, அந்த டேஸ்ட்ல இருக்கும். வாழைப்பூ, ரெடிமேட் வாழைப்பூ அதே மாதிரி இருக்கும். ஆனால் என்ன, இது உருளைக்கிழங்கு. அந்த டேஸ்ட்டை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா வாழைப்பூ செய்யறது கஷ்டம். வாழைப்பூ அதை ஆஞ்சு அதை கிளீன் பண்ணி எல்லாம் கஷ்டமாக இருக்கு. அதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு வச்சு நம்ம வாழைப்பூவோட டேஸ்ட்டை கொண்டு வர முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதை நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கு. ஆனால் கொஞ்சம் வேகணும். வேகாது, ஆல்ரெடி வேக வச்சுருச்சு. எப்படி என்ன பண்ணணும் எப்படிதான் சொல்லுவேன் கடைசி வரைக்கும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் வேக வச்சிருக்கு. அங்கே வச்சிருக்கீங்க. அது குப்பையில் வைக்கிற மாதிரி. நாங்கள் வீடியோ வெயிட் பண்ணி போட மாட்டேங்கிறீங்க. போடுறேன். எங்க 5 நாளாக சுத்தமாக தூங்கவே இருந்தாங்க. ஒரு 3 பால் வாங்கி வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில், கெட்டே போச்சு. 3 பாலுமே கெட்டு போச்சு. அப்போ நான் எந்த லட்சம் நீங்களே பார்த்துக்கோங்க. திரும்ப பால் வாங்க மாட்டேன் நான். அதுக்கு தான், அதாவது பால் செலவாயின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேன். 3 பால் வாங்கி கெட வச்சிட்டேன். சுத்தமான ஞாபகம் இல்லை பால் வச்சுக்கிறது. எனக்கு கருவாய் போட்டு கூட குடிச்சிருந்துக்கிறேன் 3 நாள். நான் ஏன் அப்படி ஆயிட்டேன்னு தெரியல. அன்னைக்கு தோசையை சுட்டுட்டு கருகு விட்டுட்டேன். ஆமா, தோசை ஃபுல்லா தேங்கி போச்சு. நாங்க மறந்துட்டாரு போல சார். கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கேன். ஆனா என்ன நானே சரி பண்ணிப்பேன். கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். நம்மளாம் யாரு ஆணோட பிள்ளைங்க இருக்கக்கூடாது. மாத்திக்கணும். பிளஸ் நம்மளுடைய என்ன சொல்றது, இது நெகட்டிவிட்டி அப்படியெல்லாம் எடுத்துக்காதீங்க. இது பாசிட்டிவான, அதாவது இப்ப இருக்க நிலைமை இது. அது வெளியே வரதுக்கு போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன். இதனால நான் ஒன்றும் ஆக போறது இல்லை. அதனால நெகட்டிவிட்டி பரப்புறோம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெளியில வர ரொம்ப முயற்சி பண்ணிருக்கிறவங்க, அதாவது 100 ரூபாய்க்கு வாழை கச்சா கூட செய்யறோம் நாங்களாம் இருக்கோம். அதான் அடுத்த மாசம் கண்டிப்பா ஒரு விடிவு காலம் வரணும். 1 லட்சம் என்னங்க அட்வான்ஸ்? ஆனா 1 லட்சம் இல்லை, அதுல ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் சொல்லியிருக்கோம் அவங்க கிட்ட. அவங்களும் ஒத்துருக்குறாங்க.
தெரியல, நாங்கள் தான் போவோமா இல்லையான்ட்டு. இதோட கம்மியாக கிடைக்குமே அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க. நான் ஒரு மனசுல ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அதை சொல்லல, அதுக்காக தான் வேணும்னே அங்க போறேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்து போன எனக்கு அவசியமே கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு 20,000 தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 20,000 தான் கிடைப்பேன். இது கிடைக்குமான்னு தேடுவேன். ஆனா என்ன விஷயம்னா 20,000 தான் இங்க மாட்டிக்கிட்டேன். 70,000 வாடகை கம்மி அது கம்மின்னு சொல்லிட்டு தினமும் வேலை கெட்டு போயிட்டு சுத்தி நிற்கிறேன். 2 வருஷம் லைஃபே போயிடுச்சு. என்ன சொல்ல, காசு சேர்க்க முடியல, ஆட்டோ கொடுத்தாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. காசும் இல்ல, உடம்பு நல்லா இருந்தாலும் வேலை பார்க்க முடியும், தூக்கம் இல்ல, நிம்மதி இல்ல, ஒரே பிரச்சனை இந்த வீட்டுக்கு வந்து. அதனால ஒரு ஒரு காலகட்டத்துல எல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா ஆச்சு, எதுவுமே வேணாடாப்பா, நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு, எனக்கு அப்படிதான் தோணுச்சு, உயிரோட இருந்தாலே போதும்டாப்பா, நிம்மதியா ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வாழ்ந்தா போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டப் எனக்கு வந்துச்சு. அது மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப கூட அப்படிதான், எங்கேயாவது ஒரு நிம்மதியா ஒரு நல்ல வீட்டுல நல்லா 8 ஹவர் தூங்கி ஏஞ்சி 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே ஒரு ரொட்டீன் லைஃப் வேணும். அப்படி ஒரு ரொட்டீன் லைஃப் வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. கரெக்டா இல்லையா? நீங்க நினைச்சீங்களா இல்லையா? அப்படி அதாவது கொஞ்சம் வாடகை 1,500 ரூபாய், 6,500 ரூபாய், 6,500 ரூபாய், 20,000 ரூபாய் வாடகை கொடுத்து காப்பி அங்க இருக்கு எடுத்துட்டு வரேன். காசு கொடுத்து நான் ரொம்ப மிச்சம் பிடிக்கலாம் தான் நான் வந்தேன் இந்த வீட்டுக்கு. மிச்சம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஓவர் செலவாயிடுச்சு இந்த வீட்டுக்கு வந்து. ஓகேவா? நிறைய பொருள் வந்து கழிச்சிட்டோம், கொடுத்துட்டே இருக்கிறோம், கழிச்சிட்டு இருக்கிறோம். ஆமா, 100 ரூபாய் மிச்சம் பிடிக்கிற சொல்லிட்டு 1000 ரூபாய் விட்டுட்டேன். சாம் வந்து சொல்றாரு, ஃபேன் போடாதீங்க, நான் வீடியோ முடிச்சிடுறேன். அதனால கேண்டில் வேணும்னா ஆர்டர் கொடுங்க. நீங்க வந்து பாருங்க, இன்னைக்கு வந்து கேண்டில் வந்து வேக்ஸ் வந்து நான் மூட்டையா எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதனால நம்ம வந்து எப்போவாவது வேக்ஸுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து வாங்கிட்டு வருவேன். இந்த வாட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். வேணுங்கிறவங்க மெழுகுவர்த்தி வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுத்துக்கோங்க. கரண்டெல்லாம் போகும். கிறிஸ்மஸ் எல்லாம் வருது, சூப்பராக நீங்கள் டெக்கரேஷன் பண்ணலாம். நிறைய இது வந்து இருக்குது. இன்ஸ்டாகிராமில் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். மெட்ராஸ் கேண்டில் பிளஸ்ஸிங் பர்டிஸ், இதுக்கெல்லாம் ஓனர் நாங்கள் தான். அது சரி, என்னங்க இதுக்கெல்லாம் ஓனர் நம்ம தானே. வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன், வேற என்னங்க, அதான் இப்போ வீடு அப்டேட் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். என்னங்க இது வந்து என்னன்னா, நான் சடனாக காலி பண்ணி போயிட்டா உங்களுக்கு மனசு வேதனை ஆகிடும் எல்லாருக்கும். அதனால் இந்த வீடு அரேஞ்ச் பண்ணும்போது பாக்ஸ் பேக் பண்ணும்போது வந்து நான் சொல்கிறேன், ரெடி பண்ணிடுவோம். இதெல்லாம் அசால்ட்டு தான் நமக்கு. ஏஸ்பா நம்மளா ஏஸ்பா வாழ முடியாது, ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு என்ன தெரியுமா வசனம் வந்துச்சு, கேளுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனம் எனக்கு ரொம்ப இதில் இருந்துச்சு. அப்புறமா இனி இந்த வாடி தானேங்க அது, இந்த தேவன் தம்முடைய ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு ஒரு கிறிஸ்துவ நினைவாக்குவார். இந்த மாசமா வேற மாசமா? அந்த வசனம் படியே எங்கள் குறைவுகள் எல்லாம் ஏஸ்பா நிறைவாக்குறாரு. கேளுங்க அப்பொழுது கொடுக்கப்படும். நான் ஏஸ்பா கிட்டே கேட்டுருக்கேன், எனக்கு அட்வான்ஸ் வேணும், எனக்கு அட்வான்ஸ் காசு வேணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எங்களால் எடுக்க முடியுங்கிற அந்த தைரியம் எங்களுக்கு வந்துச்சு. அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதுக்காக எஃபர்ட் போட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். டக்குன்னா நம்ம மூவ் பண்ணிடணும். ஓகேவா? இது வந்து என்ன சொல்லணும்னா, வீடியோவே எடிட் பண்ணவே முடியலங்க. என்ன நான் எடுத்த வீடியோவே எனக்கு எடிட் பண்ண முடியல, அவ்வளோக்குள்ளே இதுவாக இருக்குது. எனக்கு நிறைய பேர் கால் மெசேஜ் பண்ணுறீங்க, சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறமா நாங்கள் எடுக்க போகிற வாழ்க்கையோட ரிஸ்கெல்லாம் ரொம்ப பயங்கரம். எங்களுக்கு உழைச்சிட்டு 3 வேளை சோறு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கனால என்னால் நிறைய பேர் ஃபோனும் அட்டன் பண்ணி பேச முடியல, மெசேஜுக்கும் ரீப்ளை பண்ண முடியல. அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கேன். என்னங்க எங்களுக்கு தூங்க கூட டைம் இல்லாத மாதிரி அந்த மாதிரி டைட்டாக போயிட்டுருக்கு. ஒரு இடத்துல நம்ம ஸ்டாண்டர்டாக இருந்துட்டு நல்லா இருந்தால் நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க முடியும். நம்மளே வந்து ஒரு என்ன சொல்ல ஸ்டடி ஆகாத மாதிரி நம்ம வந்து ஒரு கனவை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு பீரியட் அப்போ நமக்கு மொபைலே வேண்டான்னு தோணும், செல்லே வேண்டான்னு தோணும். அது மாதிரி இப்போ எனக்கு தோணிட்டுருக்கு. நான் சாம கேளுங்களேன், ஏங்க நான் ஏதாவது பார்க்குறானாங்க
என்ன பார்க்குறேன்? வேடிக்கை. வேடிக்கையா? யார? சாம் கிட்ட மட்டும் தான் பேசுவேன். சாம தான் டார்ச்சர் பண்ணுவேன். சப்போஸ் மிஞ்சி போனா அப்படி வெளியே போக கூடாது, எங்க போறீங்க அப்படிங்குது. அதனால சாம் அப்புறமா மிஞ்சி போனா 4 நாள் 12ஆம் தேதி எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். அதோட இன்னைக்கு தான் நான் மேலே போனேன். அது மாதிரி அந்த டைம் வந்து போயிட்டு பாப்பா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் வந்து கிளம்பி கீழே வந்துடுவேன். இதுதான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற அம்மா அப்பாவை கூட எனக்கு வந்து பார்க்க முடியல. சாம் பேசிக்காகவே கேட்டு பாருங்க. சாமை நான் மொபைல் அதுக்கு அடுத்து டிவியெல்லாம் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். எனக்கு டைம் இருக்கும்போது சாம் கிட்ட பேசுவோம். அதுக்கப்புறம் வெளியில் இப்போ 3 நாளாக அந்த வேக்ஸ் வாங்குறதுக்கே நாங்கள் 3 வாட்டி அலைஞ்சிட்டு வந்தோம். ஏன்னா கடை இல்லை, அது எங்களுக்கு தெரியவே தெரியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சா, சண்டே எல்லாம் லீவு போகல. கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு நான் இப்போ ஒரு மூட்டை வேக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா ஆர்டர் வந்து கொஞ்சம் வந்திருக்கு, அதனால எடுத்திருக்கேன். என்னங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் மெழுகுவத்திக்கு வந்து பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. மழை காலத்தில் நம்மக்கிட்ட வாங்குகிற மெழுகுவத்திலாம் 1 இயர் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். வேறு என்னங்க சொல்லணும்? வேறு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அது மாதிரி வசனம் எங்களுக்குன்னு ஒன்று இருக்குது. அது எங்களுக்கு தெரியும். அதை வந்து எங்களால் ரிவீல் பண்ண முடியல. சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அதை வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். அதுக்கான முயற்சியெல்லாம் நிறையா வந்து பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பார்க்கலாம், ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஏசப்பா நம்மளை அதிசயமாக நடத்துவார். எனக்கு இன்றைக்கி நான் என்னென்னா பேசி என்ன நிலமை போயிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லணுன்னாலே நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? மறக்காமல் இந்த மாதிரி கேண்டிலெல்லாம் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இதெல்லாம், சென்டல் கேண்டில். ஆனால் இந்த வருஷமும் நிறைய பாடங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். போன வருஷம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே அன்பாக இருப்போம், அவங்க பேசாமல் போவாங்க. அப்போ நம்ம வந்து அவங்க நினச்சி ரொம்ப வருத்தம் படக்கூடாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது, அவங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி விட்டுருணும். சில பேர் திடீர்னு பேசாமல் போவாங்க. அதெல்லாம் நினச்சி நம்ம அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அவங்களுக்காக காத்துட்ருக்கிறதெல்லாம் நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். யார் பேசாமல் போனாலும் ஓகே, அவங்க புரிதல் அப்படி தான் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். இந்த வருஷம் நானும் சாமும் நிறைய பாடம் கற்றுருக்கோம். அது வந்து நியூ இயர் ரெசல்யூஷனில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். நீங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். அது மாதிரி தான் இந்த வருஷம் ரொம்ப பாடங்கள் இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப கற்றுக்கிட்டோம். அதுவும் வீடு விஷயத்தில் ரொம்பவே கற்றுக்கிட்டோம். நல்ல வீடை பார்க்கணுங்க. நம்ம வந்து ஒரு 10,000 வாடகை சொன்னால் கூட கவலைப்படாமல் அந்த வீட்டுக்கு போயிடணும். அதுதான் அப்படி தான் நினச்சிட்டேன் நான். ஓகேவா? ஏன்னா அங்கே இருக்கிற வசதிகள் நம்மளுக்கு கூட நம்ம செய்கிற பிஸ்னஸையும் சரி, நம்ம வேலைகளையும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களையும் அது நம்மளை கூட சேர்ந்து அந்த வீடு வந்து நம்மளை வளர்க்கும். கம்மியான வாடகை தானே, நான் அப்படி தான் 6,500 தானே வாடகை. டக்குன்னு மாத கடைசியில் வேலை செஞ்சால் 6,500 கிடைக்க போது கொடுத்துக்கலாம். அதுக்கு மட்டும் உழைச்சோம். அப்படி தான் உண்மை. நான் அதுக்கு மட்டும் தான் நான் உழைச்சேன். மிச்சத்துக்கு உழைக்காமல் விட்டுட்டேன். அதுவே எனக்கு வந்து இவ்வளோ மைனஸ் ஆகி வீடு பிரச்சனையாகி அதுக்கப்புறமா வேலை வெட்டிக்கு போக முடியாமல் நிம்மதி போய் தூக்கம் போய் உடம்பு சரியாமல் ஆகி அதுதான் இன்னும் நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் இருந்தாலும் அடுத்த லெவல், லோ கிளாஸ் இருந்தாலும் அடுத்த லெவல் போகும்போது கொஞ்சம் நல்லா ஐயாவே நம்மளால முடியும் அப்படின்னு போயிடணும். ஏன்னா நான் ஏற்கனவே கொடுத்துருந்த வாடகை 8,000 ரூபாய்கிட்ட கொடுத்துட்டு தான் இருந்தேன். 8,000லேருந்து நான் 6,500 ரூபாய்க்கு வந்தேன். பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப மிகப்பெரிய தப்பாகிடுச்சு. வீடெல்லாம் சூப்பரான வீடு தாங்க. ட்ரைனேஜ் ப்ராப்ளம் தான் இங்கே ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது சரி பண்ணணும்னா நான் காலி பண்ணால் தான் இது சரி பண்ண முடியும். ஹவுஸ் ஓனர் அங்கிளே நிஜமான எங்களோட ஹவுஸ் ஓனர் அங்கிள் ஆண்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்கள மாதிரி தங்கமான மனுஷங்க வந்து கிடைக்கவே கிடைக்காது, சான்ஸே இல்லை. என்னவோ நம்மளுடைய நேரம் சரியில்லைன்னு நம்ம நினச்சிக்கணும். நம்மளோட நேரம் சரியில்லைன்னா கூட அந்த நேரத்தை சரியாக மாற்றணும் நம்ம ஏசப்பா. நமக்கு இதுக்கு அப்புறமா இந்த வீட்டுக்கு வேற ஒருத்தவங்க ரெடியாக இருக்கலாம், அவங்க தான் இந்த வீட்டுக்கு வரணும். நமக்கு வந்து வேற ஒரு பாதை வச்சா நம்ம எப்பவுமே நம்ம வளரும் போது நம்ம வசதியாக ஆகும்போது நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க நம்ம கூடயே சேர்ந்து வளரணும். எங்களுக்கு ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் எனக்கு கொடுங்க ஏசப்பா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் நிறைய பேருக்கு செய்கிறேன், நீங்கள் எனக்கு கொடுங்க சொல்லி கேட்கணுமா. அது மாதிரி தான் நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம். ஏசப்பா கண்டிப்பாக உதவி செய்வார். இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இதுதான் அப்டேட். சீக்கிரமாக நம்ம ஜனவரி 15 சாம் பர்த்டே. ஜனவரி 15 தானாங்க பர்த்டே. ஜனவரி 15 சாம் பர்த்டே. டிசம்பர் 12 வெட்டிங் டே முடிஞ்சிச்சு. அன்றைக்கி நிறைய பேர் விஷ் பண்ணிங்க, நிறைய பேர் கிஃப்ட் எல்லாம் அனுப்பிச்சிங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்க்கா எல்லாருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த ஜனவரி 15 நம்ம
எங்கேயாவது ஒரு வீட்டில் இருக்கிறோம். எந்த வீடு தெரியாது, ஆனால் எங்கேயாவது ஒரு வீட்டில் இருக்கோம். வீடு ஒரு வீடு ஒரு 2 வீடு பிடிச்சிருக்கு. அதில் ஒரு வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் நாங்கள் பிரயாசப்பட்டுட்டு இருக்கோமாங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அங்கேருந்து நம்ம போடுவோம். சாம் வந்து சொல்லிட்டாரு 15 நான் இருக்க மாட்டேன்ட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, பார்க்கலாம். விழித்திருங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள். இது மாதிரி நம்ம பண்ணலாம். அப்படியே வசனத்தை நாளைக்கோட வசனத்தை பார்த்துட்டு உங்களுக்கு முடிக்கிறேன் நான். ஓகேவா, நாளைக்கு வசனம், அதாவது இன்னும் கொஞ்ச நாள்லயே 12 மணி ஆக போகிறதுனால உங்களுக்கு 1 ஹவரில் 17ஆம் நாளுக்கான வசனம் வந்து, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கலாத்தியர் 6:9. ஆண்டிக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லுவேன். சாந்தநாயக்கி ஆண்டிக்கு லவ் யூ ஆண்டி. அப்புறமா லவ் யூ ஆல் மை சிஸ்டர்ஸ். எங்களை விசாரிக்கிறாங்க எல்லாருமே, வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ்லேயும். உங்கள் அன்புக்கு என்ன பண்ணுன்னு தெரில எங்களுக்கு. ஓகே, நான் இதுக்கப்புறமா உங்களுக்கு பேக்கிங் வீடியோலாம் போடுறேன். மெழுகுவத்தி இப்போ 100 மெழுகுவத்தி செஞ்சுருக்கோம்ல, அதை எடுத்து பேக் பண்ணி வைக்கணும். இன்னும் அதில் வேலை முடியல. இப்போ தான் காஃபியும் அந்த பக்கோடா மாதிரி போட்டார்ல சாம், அதை குடிச்சிட்டு, காஃபியை குடிச்சிட்டு பக்கோடா சாப்பிட்டுட்டு உட்காந்து இன்னும் ஒரு 2 மணி வரை வேலை இருக்கும். 2 மணிக்கு வேலை முடிஞ்ச பிறகு பேக் பண்ணி வைக்கணும். நாளைக்கு 2 கொரியர் நான் பொள்ளாச்சிக்கு வேலைச்சேரிக்கு அனுப்பணும். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் 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 சொல்லுங்க. பாய் பாய்ங்க எல்லாருக்கும். எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுங்க. எல்லாருக்கும் நன்றி. இவருக்கு கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. அமைதியா இருப்பாரு சாம். ஆயில் டிஸ்பென்சர் வந்துச்சுங்க இவருக்கு. சரி சரி, அது காட்டுங்க. போதும், எல்லாத்தையும் இதுலயே காட்டிட்டு இருந்தேன். அப்ப நானா பண்றது பாருங்க, எடிட்டே பண்ண மாட்டேங்கிறாருங்க சாம். சும்மா எனக்கு ப்ரெஷர் இருக்குன்னு எஸ்கேப் ஆகிடுறாரு. ஓகே, பாய் பாய். குட் நைட்.